அது தேர்தலுக்கு அப்புறம் பாஜக தான் இல்லாமல் போவோம். ஏடிஎம்கேன்றது அழிக்க முடியாத சக்தி. அதெல்லாம் அழிக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து இப்போ தான் வந்து பாரதிய ஜனதா வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள கால வச்சான். அது 72லேருந்து இருக்குது. அவங்க எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி. அது ஒரு மயிலும் ஒன்றுனாலும் பிடுங்க முடியாது. எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி அதெல்லாம் அப்படிலாம் சீக்கிரமாக வந்து அப்படிலாம் ஒன்றும் அழிச்சிட முடியாது. அவங்க அந்த காவி கூட்டம் என்பதெல்லாம் அப்படிலாம் அழிச்சிட முடியாது. இந்த கட்சி அட்ரஸ் இல்லாமல் போகக்கூடிய இருக்கக்கூடிய சித்தாந்தத்தெல்லாம் அது போயிடும். அதிமுக என்பது இருக்கும். ராமஜி எதை வேணா சொல்லுவோம். அவங்க டெபாசிட் வாங்குறாங்களா பாருங்க. இப்போ இந்த மக்கள் பிரச்சனைகள்லாம் வரமாட்டார். பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா வரமாட்டார். டீசல் விலை ஏறிச்சுன்னா வரமாட்டார். கொரோனா டைமில் எந்த நாயும் வரமாட்டான் பிஜேபிக்காரன். இப்போ வந்துடுவான். பெட்ரோல் பாண்டில் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். அந்த பணத்தை வச்சு சின்ன சின்ன மாநில கட்சிகளெல்லாம் அழிப்பதற்கு எல்லா விதமான திட்டங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் பண்ணும். அந்த நடவடிக்கைகளில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவன் கபலீகரம் பண்ணிவிடுவான்.